அன்பும் கண்மணி ஸ்கூலில் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸ்வேதாவும் வந்து மயூரியும் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை யார் அவங்கள கூட்டிகிட்டு போக சொன்னான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கோச்சிக்கிறாங்க. குழந்தைங்கள கோச்சிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணும், அப்பா அம்மா தான் போகணும் ஒழுங்காக, அதை விட்டுட்டு அவங்க போனதுக்கு போயிட்டு குழந்தைங்க மேலே தப்பு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் வந்து பவியும். அடுத்து வந்து குழந்தைங்க வந்து பாராட்டுறாங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு. அன்பு கண்மணி வந்து சந்தோஷமாக வந்து அந்த ஜோடியாக அந்த பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்து வந்து வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க கேங்கே மொத்த பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா செம்ம கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. கண்மணி கிட்ட போய் பேசுகிறாரு. கண்மணி, இன்றைக்கி நடந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இப்படி இருந்ததில்ல, நம்ம 2 பேரும் ஜோடி போகிறது எவ்வளோ சூப்பராக இருந்தது, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ண, அதெல்லாம் நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு, ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து கண்மணி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இதெல்லாம் நிஜம் கிடையாது, இதெல்லாம் கற்பனை, உங்கள் கற்பனையில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. எக்காரணம் கொண்டும் நான் சந்தோஷமாக இந்த டான்ஸோ இல்லை உங்ககிட்ட பேச்சோ நான் பேசலை, எல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நடித்தேன். நீங்கள் இவ்வளோ நாள் நடிச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு நம்ம அன்பு. அடுத்து வந்து அன்பு வந்து இந்த மாதிரி விருது வாங்கும்போது வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வீடியோஸாக வந்து காட்டுறாங்க. டிவியில் வந்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதை பார்த்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மில்லா வந்து அன்பு பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அன்றைக்கி நான் என்ன பேசினேன் நீ தெரிஞ்சுக்கணுமா கண்மணி, ப்ளீஸ் கண்மணி ஒரு நிமிஷம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனால் கண்மணி வந்து நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதை பார்க்கணும் விருப்பம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் கண்மணி வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்று வந்து யோசிக்கிறாங்க என்ன பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில் 3 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 3 பொண்ணுங்க தான் எனக்கு எல்லாமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. 3 பேர் 3 லேடிஸு. அதில் ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா, 2வது என் பாட்டி, 3வது என் கண்மணின்னு சொல்லிட்டு கண்மணி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காரு பாசிட்டிவாக. கண்மணி தான் எனக்கு எல்லாமே, கண்மணி தான் என் உலகம், கண்மணி தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே கண்மணி ஒரு நிமிஷம் அப்படியே சிலையாக நிற்கிறாங்க. இதை கேட்ட வந்து வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல, இப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லி டென்ஷன் ஆகி போகிறாங்க. சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தான் மருமக வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் தன்னோட பையனை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண்மணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமைதியாக யோசிச்சுட்டே போயிடுறாங்க. அப்போ கண்மணி இதை பார்த்தாவது வந்து மனசு மாறுவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அன்பு. அடுத்து வந்து இங்கே போயிட்டு கேட்குறாங்க பவி, ஒரு நிமிஷம் வந்து கண்மணி அப்படி சொல்லிட்டு, என்ன விஷயம் பவி அப்படின்னா, நீங்கள் இப்போவாவது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அன்பை பற்றி, அன்பு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு புரியுதா, அவர் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு. ஒரு மனுஷன் ஸ்டேஜில் விருது வாங்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட ஒய்ஃபு தான், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து அடிமனசுலேருந்து தான் சொல்ல முடியும். அந்த டைமில் எக்காரணம் கொண்டு வந்து அவர் வெண்ணிலாவை வந்து விரும்பியிருந்தார் ஒரு காலத்தில். இப்போ வெண்ணிலாவை விரும்புகிறதான்னு தான் இங்கே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வெண்ணிலாவை விரும்புகிறதாவே வச்சுக்கிட்டுமே, அப்படி விரும்புகிறதா இருந்தால் இவ்வளோ தூரம் ஸ்டேஜில் வெண்ணிலா பேரை ஒரே ஒரு ஓரமாவது அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? ஏன் சொல்லலை? அவங்க அம்மாக்காகவே அவர் பேசுகிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. அவருக்கு அம்மாவுக்காக பேசுகிறதா இருந்தால் ஸ்டேஜில் ஏன் பேசணும்? வீட்டில் பேசுகிறாரு, இங்கே நடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஸ்டேஜ்லேயுமா நடிக்கணும்? அங்கே விருது வாங்கும்போதா ஒரு மனுஷன் நடிப்பான்? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் கண்மணி, நீங்கள் கொஞ்சமாவது யோசிங்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேங்க்கா, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. பவி சொல்கிறதும் கரெக்டு தானே, ஒரு வேளை அவர் என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாரா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, நான் தான் அர்ஜென்ட் பட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்போ மயூரியும் ஸ்வேதாவும் வராங்க. என்ன கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்டிருக்கா, அன்புவன் பேரை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நான் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை, வேலையை பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் இரு கண்மணி, உன் பேர் சொன்னதால் உடனே உன் மேலே தான் அன்பு, உன் மேலே தான் காதல், நீ தப்பாக நினச்சிக்காத. நான் உண்மையிலேயே அவன் வெண்ணிலாவை தான் விரும்புகிறான். ஏன்னா அவன் வெண்ணிலாவை தான் நேசிக்கிறான். இது ஏன் இப்படி பேசலாம் தெரியுமா? எல்லாம் அம்மாக்காக தான். அம்மா இந்த ப்ரோக்ராம் பார்த்தா உன்னை பற்றி பெருமையாக சொன்னதுன்னு அம்மாவுக்கு பிடிக்கும், அதனால் சொல்லியிருப்பான். மற்றபடிலாம் இதெல்லாம் நினச்சிட்டு மனசில் போட்டு குழப்பிக்காத. நீ தீர்க்கமாக முடிவோடு இரு. இந்த வீட்டை விட்டு போகணுன்ற முடிவு இருக்குல்ல, அந்த முடிவை மாற்றிக்காத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்துச்சா இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி கிட்ட வராரு நம்ம அன்பு. கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்றாங்க. கண்மணி ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேட்கவே மாட்டியா? நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நீ வீடியோ பாருன்னு சொன்ன, நீ பார்க்காமே போயிட்ட. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது கண்மணி. நீ பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீடியோவில் பார்த்தல, நான் யார் பேர் சொல்கிறேன், உன் பேர் தானே சொல்கிறேன், இப்போவாது புரிஞ்சுக்கோ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. கையை விடுறீங்களா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாளான்னு மனசு வருத்தப்படுறாரு அன்பு.